6 மாதம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் விடுவோங்க நாங்கள் செய்தெல்லாம் மாற்றி தரலாம் உண்டு. ஓகே, இப்போ கடிக்கிறதில்ல ஒரு இப்போ இல்லை, இப்போ குளிசை போட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, போராடி கடிப்பீங்க? இல்லை அப்படியாண்டு இல்லைங்க, ஒன்றுமே செய்யலை, குழம்பிடும், போராடி குழம்பிடுவீங்க. ஓகே, இப்போ போட்டுட்டு தான் நினைக்கிறீங்க? ஓ நீங்கள் அப்போ குளிசை மருந்து எடுக்க மற்றது அந்த குளிசையில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. மற்ற நாங்கள் வர முன்னம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், மண்டே கட்டாயம் போடுங்க குளிசையை. சரி, உங்கள் நீங்கள் வந்து யோசிக்காங்க. இல்லை, நாங்கள் யோசிக்கல, அப்புறம் கடிச்சாச்சு அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அதில் அதை விட இவரை விட்டால் எனக்கு சமைக்கவெல்லாம் உதவி இல்லை. இவர் உண்மையில உண்டே நாங்கள் சமைக்கல. இவர் கோயில் சோறு பண்ணி சாப்பிட்டவர், நான் ஆண்டவரை கும்பிட்றேன். நான் எப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தொடர விளக்கிட்டது? எனக்கு இப்போ இந்த கால் போன அப்புறம் தான் அப்படி தான் கஷ்டம் வந்தது. எங்களுக்கு தம்பி, எங்களுக்கு நாங்கள் நட்டு தேவையில்லை, எங்களுக்கு சாப்பாடு முடுக்கொடுப்பு ஆண்டவற்றை விட நான் அப்படி இப்படி வாழ விரும்புகிறேன். எந்த பெருசருக்கும் மேலே நோய் வருத்தம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அம்மாண்ட வரலாறை வந்து கேட்டுட்டோம்ண்ணே, சரிதானே? இப்போ நாங்கள் உங்களோட வரலாறை கொஞ்சம் கேட்போம், சரிதானே? ஏன் சொண்டு கொஞ்சம் கருத்து கிடாக்கு பீடியை பத்துறீங்க? இல்லை, அப்போ வளமையாக அப்படித்தான், வளமையாக கருப்பு தான், பிறந்ததுலேருந்தே கருப்பு தானே. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மனுஷற்ற சில குணநலங்களை ஓரளவு அதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சரிதான்? அந்த வகையில் நீங்கள் ஏதோ ஒன்று பத்துறீங்கன்றதை இந்த உள்மனசு சொல்லுது, ஓமோ இல்லையோ? நான் பார்த்துறேன். நான் குழம்பு இல்லாமல் நினைக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது, முகங்கள் எல்லாம் அப்படி அத்தாச்சு, கண்ணுகள் எல்லாம் சிவத்து ஓடோட மாதிரி கிடக்கும், இருக்க விடாது, இல்லாடி கார் ஓட தூங்கோட மாதிரி கிடக்கும். சரி, அது எம்ஜிஆர் தெரியுமே? அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பார்த்தது இல்லை. அவையில் நானும் பார்க்கல, படத்துலேயும் பார்க்கல. படத்தில் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் பாட்டுலேயும் தெரியுமே? பழைய பாட்டு எல்லாம் நேரத்தேன். ஒரு பாட்டு ஒன்று படிங்க, என்ன எங்கேருந்து படிப்பா? ஒளிமயமான எதிர்காலம் படிங்க. ஒளிமயமான தியாகம் போல திருப்பியா? ஒளிமயமான எதிர்காலம். இல்லை புள்ள திருப்பியா? ஒளிமயமான எதிர்காலம் படிங்க. ஒளிமயமான எதிர்காலம். ஒளிமயமான அவரது குழப்பம் இல்லை திருப்பேன். மற்றது நான் வந்து இப்போ அம்மாட்ட காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போவேன், அதில் நீங்கள் ஒரு 5000 வேண்டிக்கொண்டே குடிங்க. அப்படி செய்ய மாட்டீங்களா? அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுருக்கீங்க, பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் விளங்குது. வேறப்பா உங்களுக்கு இந்த விசாரண்ட பார்த்து யார் பாவிக்கிறேன்ட்டு நான் கேட்குறேன். எல்லாரும் அப்படி தானே. ஆனால் நான் சொல்லலையா சொல்லி நீங்கள் 3ஆம் நம்பர் இல்லை, 3ஆம் நம்பர்காரருக்கு வந்துட்டு 50 வயசு பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்குது, சரியா? அது உங்களோட பலனுக்கு 50 வயசு பிறகு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, சரியா? அதனால் மனசை தளர விடாமல் கவனமாக இருங்க, சரியா? அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், சரியா? குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் வெறுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் வெறுத்திடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்வேன். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் உடுவில் மல்வம் ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருப்போம், தெரியும். வந்து அந்த ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அந்த தோடு கூட குத்தி இருந்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பற்றி கதைச்சி ஒரு சில பேர் வந்து என் கிருஷ்ணா அதையெல்லாம் கேட்குறீங்க இந்த மாதிரி கூட எழுதியிருந்தீங்க. ஸோ அந்த வீட்டை நாங்கள் வீடியோ எடுத்து முடிகிற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு அந்த கையில் கிளச்சஸோடு வந்திருந்தாங்க. வந்து தம்பி கிருஷ்ணா எனக்கும் கஷ்டம் வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், சரியம்மா நீங்கள் போங்கோ, முடிஞ்சால் நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஒரு கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி விட்ட அந்த அண்ணா இன்றைக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன், தம்பி கிருஷ்ணா ஒருக்கா போயிட்டு பாருங்க ஐயா, உண்மையிலே வந்து சரியான கஷ்டம், அந்த அம்மா வந்துட்டு நடக்க மாட்டா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்குமே வந்து கொஞ்சம் மனநிலைமை பிரச்சனைகள் இருக்குது, சரியான கஷ்டம், அவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சரி, இதில் என்ன வரப்போகுது, 4 பேருக்கு செய்கிற உதவி இவ்வளோ தூரம் கேட்குறேன், அவங்களுக்கு செஞ்சால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் வந்து அளவட்டியில் நாங்கள் இன்னும் ஒரு உதவி செய்கிறதுக்காண்டி இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க பெருமளவில் வந்துட்டு போய் சொல்லி எங்கள்கிட்ட மாட்டிட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணாங்க. உண்மையிலே வந்து அப்படியான வீடியோஸும் நாங்கள் வந்து
போடணும். காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து உதவி சும்மா செய்கிறதில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசுகளை பயன்படுத்தி செய்கிறோம். அப்போ நாங்கள் இரண்டாவது உதவி செய்யும்போது கண்டிப்பாக நாங்கள் விசாரித்து தான் செய்வோம். ஸோ விசாரித்த அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் பிடிபட்ட ரீதியில் அதை நாங்கள் கேட்கும்போது கையும் களவுமாக அவங்களுமே வந்துட்டு அந்த குற்றங்களை ஒப்புக்கொண்டாங்க. ஸோ அதை கூட நாங்கள் வீடியோவாக எடுத்த நாங்கள் அதில் வந்து பெருமளவாக எல்லாம் அப்செட் இல்லை, இருந்தாலும் அப்படியான வீடியோக்களையும் பதிவு செய்யணும். காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து திருந்தோணும் அண்ட் வந்து பயப்படணும்ன்றக்காண்டி. ஸோ அதையும் நான் உங்களோட கையிலேயே விடுறேன். நீங்கள் ஓகே கிருஷ்ணா அதை போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து போடுவேன், இல்லை போட வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணினா நான் வந்து அதை போடாமல் அவாய்ட் பண்ணுவேன். சரி தானே? ஓகே, அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். ஸோ இன்றைய தினம் நாங்கள் இவங்களை வந்து போயிட்டு பார்க்கலாம், இவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட கதைப்பம் வாங்கோ. இந்த போகிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட். சரி தானே? அவர் எங்கே போகிறார்? உடுப்பு காட்டுங்க, உடுப்பா இருக்கா? சரியா, ஓகே போட்டு வாங்க. ஓகே 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 சரி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வந்த நேரம் தான் உடுப்பும் காயப்பட வேண்டியதாகவே இருக்குது. என்ன அப்போ என்ன செய்கிறது? சரி அம்மா, வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்கம்மா? உங்களுக்கு நல்ல கரையை வச்சுட்டீங்க, எனக்கு ஓட்ட கரையை தந்துருக்கீங்க. ஒரு மனச்சாட்சி இல்லை மனுஷராக கிடக்கப்பா. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஓட்ட கதிரையில் நீங்கள் நிலத்தில் இரண்டாலும் இருப்பேன், அப்படி கொத்தால் தான் நான். சரி ஓகே. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்வோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பக்கம் இருப்போம். என்ற தம்பியாக சொல்கிறாங்க இங்கே கிளியர் குறைவாக இருக்கணும். சரி தானே? குறைக்காமல் கொஞ்சம் வங்காள மாதிரி இருப்போமா? சரி ஓகே ஓகே சரி. கதிரை தான். ரைட். இந்த பெரிய கதிரை எடுத்துக்கூடையா, பெரிய கதிரை எடுத்துக்கூடையா. ரைட். அம்மா இருங்கோ, நாங்கள் கதைக்கிறதுக்கு கனவிடயங்கள் இருக்குது, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கு முன்னம் ஒரு சில விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அவர் உங்களோட கணவர் தானே? ரைட். அவரோட நாங்கள் கதைக்கலாமா? ஓ ஐயா, ஐயா இங்கே இருக்கா, வாங்கோ. அம்மாவுக்கு நாங்கள் உதவி செய்ய வந்த காரணம் வந்து அம்மா ஒரு காலை இழந்துட்டா. அம்மா என்ன நடந்தம்மா? ஆக்சிடென்ட் பட்டதோட சுகர் காரத்தாலே வந்து அம்மாட்ட காலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், என்ன மாதிரி இருக்கிறீங்க? வரும்போதே பையோட வாரீங்கள்? இல்லை இல்லை, நீங்கள பார்த்தாங்களா விளங்க. இது தெல்லிப்பட காட்டு அரசினர் பொது வைத்தியசாலை மருத்துவக் கல்லூரி வைத்திய பரிசோதனை குறிப்பு. திரவியம் ஆதீஸ்வரன் முருகமூர்த்தி. ஓகே, இது என்ன சாமான் இது? இந்த குளிசை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பயங்கர கஷ்டம். ஏன்னு சொன்னால் இயக்கத்தில் இருந்தேன். ஓகே, சில பேருக்கு ஊசி போட்டவங்க நான் குளிசை வந்தவங்க. அப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த வருத்தம் பிடிபட இல்லாமல் ஓடியராக திரிஞ்சு காட்டிச்சு அப்புறம் இந்த வீட்டுக்கார் காட்டி அங்கே கொண்டு வந்தாங்க. எங்கே அந்த இந்த ஆஸ்பத்திரி, மந்திய ஆஸ்பத்திரி. ஓகே, அங்கே டாக்டர் இவருக்கு இந்த வேலை தான் செய்திருக்கிறாங்க. என்ன மாற்றி தருவாங்க. என்ன வேலை செஞ்சுருக்காங்க? விசராக்கி இப்படியே உங்களோடும் இல்லாமல் இயக்கத்தின் சிந்தனையும் இல்லாத ஆள் இப்படியே ரோட்டு வழியை தெரியட்டோம்னு செய்திருக்கிறாங்க. 6 மாதம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் விடுவோங்க, நாங்கள் செய்தெல்லாம் மாற்றி தரலாம். ஓகே, இப்போ கடிக்கிறதில்ல? இப்போ இல்லை, இப்போ குளிசை போட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, போராடி கடிப்பீங்க? இல்லை அப்படின்ட்டு இல்லைங்க, ஒன்றுமே செய்யலை, குழம்பிடுவேன். போராட்டி குழம்பிடுவீங்க. ஓகே, இப்போ போட்டுட்டு தான் நினைக்கிறீங்க? ஓ நீங்கள் இது இப்படி நிலைமையில இருக்கிறாங்க. நோ செஸ்ட் பெயின், லோவர் ஸ்லீப். ஓகே, அப்போ குளிசை மருந்து எடுக்க மற்றது அந்த குளிசையில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. மற்ற நாங்கள் வர முன்னம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அண்டையே கட்டாயம் போடுங்க குளிசை. சரி, நீங்கள் வந்து யோசிக்காங்க. இல்லை நாங்கள் யோசிக்கல, அப்புறம் கடிச்சாச்சு அப்படி ஒன்றும் இல்லை. சரி ஓகே. யாருக்கும் கடிச்சீங்க ஊருக்கு முந்தி முதல்? தம்பியாக பிரச்சனை கூட அவங்க கொண்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி. கடிச்சீங்களா? சரி, அப்படின்ட்டு இல்லை, அடிச்சிங்களா? வண்டியும் கட்டி போட்டு கொண்டு போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ எல்லாம் ஓகே தானே? என்ன ஊருப்பட்ட கார்டு வச்சுருக்கீங்க? ஆஸ்பத்திரி கார்டு எல்லாம் வார்டில் இருந்த கார்டு. ஓகே 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 ஓகே. சரி, அப்போ இந்த வீடு ஆட்டியானே? இது
வந்து தாயின் வீடு இதோ ஒருவருக்கும் எழுதுல தாயும் தம்பி யாரும் இருக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு பக்கத்தில் அங்கே பக்கம் சைடில் ஒரு அறையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஒரு அறையெல்லாம் நீங்கள் இப்போ எனக்கு அறதே இல்லை தான் 2 பேருக்கு பாப்போம். இந்த அறைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா வாங்க பார்ப்போம். அதோட நீங்கள் ஒரு அப்படி அடிக்கிறண்டே கண்டவாட்டு கூடவுமே இல்லை இல்லை எங்களுக்கு உள்ள சொல்லுவோம் மற்ற பாவம் தானே என்ன நானும் கடியல் தாங்க மாட்டேன். அது யார் அந்த வண்டியில் நிறுவனங்கள் உதவி செஞ்ச வண்டியிலா? ஓகே, இதுதான் உங்களோட ரூம் என்ன? ஓகே, அப்போ இப்போ நீங்கள் மன அமைதியோட நல்ல மாதிரி இருக்கிறீங்க தானே? வேலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். வேலையை போய் வேலை கொஞ்சம் நேரம் நின்று செய்வேன். அப்படி யோசிச்சோன்னு டக்குன்னு விட்டு வந்துடுவேன். இந்த வேலை யார் கலைச்சோன்றாங்க இப்படியான வேறு காரணம் நீங்களே இந்த விட்ட நீங்களாக்காண்டு ரைட் 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 அப்படி அவங்க விடாமல் நான் அவங்களோட கேட்க மாட்டேன். நாம் இந்த வேலை இந்த என்னால் உங்களோட நிலைமையை புரிஞ்சு கொள்ள முடியுது. நானும் முது சம்மந்தமாக கொஞ்சம் படித்தேன் தான். வாங்க வழியில் கதைப்போம் வாங்க. ஓ சரி வாங்க, ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. நான் மாற்றி தரேன் இல்லாம் வாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் ஒரு அறைக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? சரி, அப்படி போகுது அப்போ உங்களோட நிலைமை. சரி, என்னண்டா இந்த காட்டுக்கா நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. ஐயாக்கு எத்தனை ஒரு 50 வயசு ஆயிடுது? 48 76ஆம் ஆண்டு 3ஆம் நம்பரு 3ஆம் நம்பர்கார் முகலட்சணமான ஆகலண்டா உண்மான் பார்த்தீங்களா? அண்ணன் நல்ல ஒரு செல்வாக்கான முகம். ஓ நல்ல செல்வாக்கான முகம் அன்னைக்கு. அது ஏதோ அந்த சும்மா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் யோசிக்கிறா கொண்டும் இல்லை. இந்த குளிசைகளை போட்டு கொண்டு வர எல்லாம் சரியாக வரும். சரியா, நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்கண்டா அன்னைக்கு ஒரு கயிறு கொண்டு விடுங்கோ. அவர் தெரியுங்கோ நான் அம்மாவோட கொஞ்ச நேரம் காய்ச்சி போட்டு கொஞ்சம் மற்ற நாங்கள் கதை கடை கொடுக்க கொஞ்சம் கதைங்க வேணா? சரி ஓகே. அதான் கதைக்க கூடான்றதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மைக்கோருக்கா நீங்கள் குத்திக்கொள்ளுங்கம்மா. சரி, அப்போ நாங்கள் மெயினாக உதவி செய்ய வந்தது அன்றைக்கு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தபடியே அம்மாவை பார்த்து தான். அம்மாண்ட நிலைமை அறிஞ்சு பாருங்கோ, ஒரு கால் இல்லை. சரிதானே? அப்போ ஒரு கால் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தையால் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த காலை மடித்து ஒரு கைத்தால் கட்டி போட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்க. அதுன்ற கஷ்டம் என்ன அப்படின்றது விளங்குமேனே? ஓகே, அதை கண்டிப்பாக நான் உணர்றேன் அம்மா. சரிதானே? ரைட், இப்போ நாங்கள் அம்மாவோட கதைப்போம். சரிதானே? வணக்கம் அம்மா. அம்மாவோட பேர் என்ன? பத்மலோஜினி அம்மா. ஓகே, எப்படி இருக்கிறீங்கம்மா இப்போ தற்சமயம்? கஷ்டம்தான், சுகமாக இருக்கிறேன். வருத்தம் குறைவுகள் தான். சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ப்ரெஷர் கூடி இருக்குது. சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ப்ரெஷர் கொஞ்சம் கூடி இருக்கு. ப்ரெஷர் நல்லா கூடி இருக்குது, சுகர் குறைஞ்சிட்டு. ஓகே, ஒரு நன்மையான செய்தி, ஒரு தீமையான செய்தி. ஓகே, எல்லாம் ஒரே நன்மை வந்தாலும் சிக்கலாம், ஒரே தீமை வந்தாலும் சிக்கலாம். கிட மாறி வர்றதும் நல்லம் தானே. சரி, அப்போ இப்போதைக்கு உங்களோட நிலைமை எப்படி போகுது? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? எங்களுக்கு செய்கிறது மெதுவாக கதைச்சிங்களா? எனக்கு யாரும் உதவி செய்கிறவங்க இவர் மட்டும் போவார். 8 மாதம் வெறும் துப்பரவாயே இல்லாது சளி இதுகளால் ஆள் போகிறாரு. இந்த வேலை கண்டது போகிறாரு இல்லாதுன்ற ஒரே படுக்க. மற்றது நான் இதில் இது என்ன கேஸ் இல்லான்னு சமைச்சினேன். இந்த கேஸ் அடுப்பு பழுதாப்பட்டு போச்சு. கேஸ் சிலிண்டரை களவெடுத்து கொண்டு போட்டாங்க. வெளியால் வச்சு பாவிச்சதெல்லாம் களவெடுத்து கொண்டு போட்டாங்களா. அப்போ இவற்ற சைக்கிளும் கொண்டு போட்டினோம். வெறும் இவற்ற சைக்கிளும். அப்போ இவர் வேலைக்கு சைக்கிள் காரணமாக இல்லை களவெடுத்து கொண்டு போட்டான். இவர் சைக்கிள் இல்லாத காரணத்தாலாம் இப்போ தூர வேலையில் இப்போ மீசன் வேலையெல்லாம் குறைவு. அப்போ இல்லாத அதை விட இவரை விட்டால் எனக்கு சமைக்கவெல்லாம் உதவி இல்லை. இவர் உண்மையில இண்டே நாங்கள் சமைக்கல. இவர் கோயில் சோறு பண்ணி சாப்பிட்டவர். நான் ஆண்டவரை கும்பிட்றேன். அப்போ அந்த சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ நான் இண்டே சமைக்கல. அவர் போய் சாப்பிட்டு வந்தவர் கோயில். நீங்கள் அப்போ சாப்பிடல? நான் பானும் டீயும் குடிச்சேன். அத்தை விட செத்தல் மிளகா வெட்டி தர சொல்ல போய் வெட்டி கொடுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அதுதான் இப்போ நீங்கள் வந்து வந்தேன். அவள் உதவி செய்கிறவா என்னென்னு போனால் தெரு அரிசி வேண்டும் மாவண்டன்னு என்னென்னு உதவி செய்வா அத்தை. அப்போ அதுக்காக என்னென்னு போய் வேண்டி கொடுக்குறேன். நான் செய்து கொடுத்தா என்னென்னு தெருவா உதவி செய்வாள். அப்போ அதுக்காக போனேன் வேற சொல்லி 3 சரி. இது இப்போ உங்களோட தற்சமயம் உள்ள நிலைமை தானே? இப்போ வந்து நாளாந்தம் என்ன இந்த மாதாந்தம் என்ன உதவி செய்யுங்க. அதெல்லாம் நாங்கள் செய்வோம். மற்றது
இப்போ எனக்கு தற்போத பிரச்சனை என்னடா இவருக்கு ஒரு சைக்கிள் இல்லை, எனக்கு இந்த சிலிண்டர் வேணும். அதெல்லாம் நான் உங்களை கேட்பேனம்மா. நான் கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா இப்போ பாருங்க, இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கொள்ளுவேன். திடீரென்ற மாதிரிக்கு மழை பெய்யாது, கொஞ்சம் பானம் கறக்கும் முகிலோட்டம் அப்படி இப்படி ஓடும் வரும் ஊரும் அப்படி கணக்கு விளையாட்டு இருக்குது தானே. அதே மாதிரி இப்போ உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டம் ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் பல பின்னணிகள் இருக்கும். சரிதானே நோமலாக. இப்போ நீங்களும் இப்போ எங்களை மாதிரியே வந்து ஒரு வயசில் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரிஞ்சு ஆடு மாடு மாதிரி ஓடி கிடி அந்த மாதிரி எல்லாம் நல்ல முஸ்பாத்தியாக திரிஞ்ச ஆக்களாக இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா, ப்ரைவேட்டாக வேலை செஞ்சுருக்கிறீங்க, நல்ல சந்தோஷமாக இருந்த நீங்கள் தானே ஒரு காலம். ஓகே, அப்போ எப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தொடர வலுக்கிட்டது? எனக்கு இப்போ இந்த கால் போன அப்புறம் தான் அப்படி கால் போன அப்புறம் தான் கஷ்டம் வந்தது. ஓகே, அம்மாவுக்கு எத்தனை சகோதரங்களம்மா? எனக்கு 5 பேர் தான். 5 சகோதரங்களா அம்மாவுக்கு? ரெண்டுக்குள்ள ஆம்பளை சகோதரங்களா பொம்பளை சகோதரங்களா? 2 தம்பியும் 2 தங்கச்சி. 2 தம்பியும் 2 தங்கச்சியும். அம்மா தான் மூத்தது என்ன? அப்போ அவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? கஷ்டம் அளவா தங்கட பாட்டில் எந்த குடும்பத்துக்குள்ளாச்சு அவ சிவி உங்களை பார்க்குற அளவுக்கு இல்லை. ஓகே, அவருக்கு எத்தனை சகோதரங்க? அவருக்கு 5-6 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு தங்கச்சி. 6 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு தங்கச்சியாரும். அப்போ அவற்றை வாடு கொஞ்சம் பரவாயில்லை. அவற்றை வாடு பரவாயில்லை. அவையெல்லாம் கஷ்டம். அவையவே வேற ஊரில் இருக்கணும். இவருக்கு எல்லாரும் இப்போ இந்த காலம் தங்கட பாட்டை தானே பார்ப்பாங்க, அதில் ஒன்றும் குறை இல்லை. அப்போ இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து திருமணம் செஞ்சு இப்போ எத்தனை வருஷம் அம்மா? நான் 9 வருஷம். 9 வருடம் நீங்கள் திருமணம் செஞ்சு 9 வருடம். ஐயாவுக்கு அவருக்கு 48 வயது, அம்மாவுக்கு எத்தனை வயதும்மா? எனக்கு 45 வயது. 45 வயது. அப்போ 9 வருடம்ன்றக்குள்ளே நீங்கள் 2 பேருமே லேட் மேரீடு. ஓகே, அப்போ அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லையா? அப்படியா? அபோஷன். இப்போ அபோஷன் ஆகினா 3 பிள்ளை, 2 பிள்ளை முதல் அபோஷன். இப்போ நாங்களாவே அபோஷன் ஆகினா காலோட பிரச்சனை என்றால் ஓகே. அப்போ அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லைன்னா சரி. ஓகே, அப்போ அம்மாண்ட வாழ்க்கையில் கவலைகள் பகுதி நிறையவே இருக்குது நம்ம. சரி, ஓகே, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு என்று நாங்கள் நினச்சி கொள்வோம். சரிதானே அம்மா? இப்போ உங்களுக்கு கால் இல்லாமல் போனதுண்டேக்குள்ளே ஆக்சிடென்ட் பட்டதுண்டா என்ன மாதிரி எங்கே நடந்தது? பஸ்ஸில் வரைக்கும் பிரேக் அடித்தது. யார் அடித்தது? பிரேக் பஸ்காரன் அடிச்சது. அப்போ நான் பிடிச்சு கொண்டு இப்படி கம்பியில் நிற்கக்குள்ள இந்த கால் வந்து அந்த கம்பியில் அடித்தது. அடிக்க இதுக்குள்ள இப்படி இந்த கால் மாதிரி வீங்கி போச்சு. அப்போ நான் விண்டோஜனை வந்து பூசி விட்டேன். அது ஒவ்வாமையாலே அது நொய்தல் ஆயிட்டு. ஓகே, சுகரும் இருந்ததானே? சுகரும் இருந்த உங்களுக்கு முதல்ல. அப்போ இந்த காலை கொண்டே காட்ட உடனே அப்படியே வரையை எடுத்து 19 இந்த பெருவிரலும் எடுத்த பாதம் இருக்கல்லோ அது இப்படி வரையே எடுத்துட்டாங்க. நொய்தடம் தான் அதை எடுத்து போட்டு 19 இந்த பெருவிரல் கருத்து வர அதையும் வெட்டிட்டாங்க. அப்புறம் 1 வருஷத்தால இந்த குதிக்காலே ஒரு வெள்ளைக்கல் அந்த ரோட்டில் கருப்பு கல் பறிச்சு ரோட் செய்தோம். அப்போ அதை கூட்டி கொண்டு கேட்க குத்தினது, மழைக்க குத்தினது. நான் அதை கவனிக்காம அது பேருந்து உள்ளுக்கு மெனஞ்சு இஞ்சி அவருக்கு வட்டினோம். அங்கே அப்படியே குதிக்கால் அப்படி வட்டிட்டாங்க. வட்டி ஒரு 10-15 நாளையாக சொன்னாங்க. கிருமி பிடிச்சிட்டு அம்மா தலைக்கு போகுது, நீங்கள் காலை வட்டு ஒன்று நான் மாட்டேன்னுட்டேன். முதலே அங்கத்தை எடுத்து போட்டிங்களோ ஒரு பெரிய விரையில் பேருந்து மீதை செய்ய போகிறீங்களோன்னு நான் மாட்டேன் சொடுவில் மாட்டேன்டா. பேருந்துங்களோட தம்பி தான் இல்லை உயிர் வாழணும் நீ காலை கொடு. அப்போ இதான் டிரைவர் சொன்னார், நீ ஆப்ரேஷன் செய்து அது கால் போட்டு நடக்கலாமாக்கா, நீங்கள் ஆப்ரேஷன் செய்யணும். அவர் தான் செயின் வச்சு கொடுத்தாரு. நீ இப்படியே நண்டு இருக்க நான் மோசம் போடுவேன்ட்டு தான் அவே டாக்டர்ஸ் மேரும் சொல்லி நம்ம தனது கூடாதுன்றது அவர் சொன்னார், நீங்கள் செய்யும் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் ஓகே சொல்கிறோம்னு சொல்லி. அப்போ பேருந்து கொண்டு போய் வெட்டிட்டு கொண்டு வந்து விட்டுவேன். ரெண்டு மாதிரிக்கு அம்மாண்ட கால் போன வரலாறு இருக்குது. சரி, அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ என்ன உதவி அம்மா கிடைக்குது? நல்லம்புரி காசு கிடைக்குது அம்மாவுக்கு? இல்லை, எனக்கு அரசாங்கத்தாலே ஒன்றும் இல்லை. அரசாங்கத்தால் ஒரு உதவியும் இல்லை. எங்களுக்கு பதிவில்லை, அம்மாவின் பதிவில் நான் இருக்கிறேன். இவர் மேரிட் 2வது மேரிட் தான் செய்தவர். யார் இவர்? உங்களை 2வது கல்யாணம் செஞ்சவரா? ஓகே, அப்போ இவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. இவருக்கு கல்யாணம் நடந்து 3 பிள்ளைகள். இவருக்கு மேன நோயாண்டு கலைச்சி போட்டா. இவர் நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த நான் வந்து விரும்பி தான் செஞ்ச நீங்கள். ஓகே, நீங்கள் விரும்பி செய்யும்போது உங்களுக்கு தெரியுமா அவர்கிட்ட பிரச்சனை? ஒரு பிள்ளைன்னு தான் தெரியும். புரோக்கர் இல்லை கல்யாணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்குள்ள அந்த மன பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் பிறகுதான் தெரியும். ஓகே, இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து வாழ்ந்து இருக்கிறீங்க. சரி, தான் அவரை பார்த்தேன். இப்போ அவர் தான் உங்களை பார்க்குறாரு. அதுதான் ஒரு அன்பான ஜோடி கழகம்மா. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ உங்களுக்கு நாளாந்தம் சாப்பாட்டுக்கு எங்கேருந்து காசு வருது?
அதான் சொன்னேன் இப்படி யாரும் உதவி செய்தார் யாரும் உதவி செஞ்சாருன்னு சொன்னாலுமா அது ஒரு ஒரு செல்லாத காசு மாதிரி செல்லா கதை. யாரும் உதவி செய்யறா யார் உதவி செய்யற இந்த காலம் தன்னைத்தானே பார்க்க சில நேரம் ஒரு 1000-500 தருவார். மற்றது நான் யாரின் வெளிநாட்டுக்காரர் வந்து 5000 அப்படி தந்தா அரிசிகளை வேண்டி வைக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய அப்படிதான் உங்களோட சிவி நெடுகளும் வெளிநாட்டுக்காரர் வராயினம் எப்பாலும் இருந்துட்டு அப்படி அரசாங்க உதவி இல்லை எங்களுக்கு. நான் இப்போ அம்மாண்ட இதில் தான் இருக்கணும். எங்களுக்கு அம்மாண்ட எதுவுமே அவர் தம்பி ஒரு ஆள் மூத்தவர் வெளிநாட்டில் நிற்கிறார். என்னோட வைக்கிறதில்ல இவரை செய்த பிறகு அவை ஒரு தருமே என்னோட பேசுறதில்ல. அப்போ இப்போ இந்த காரணம் என்ன இவரை செஞ்ச பிறகு கதைக்கிறீங்களா? இவருக்கு மனநோய் இவருக்கு மனநோயில் நான் விரும்பி அவரை செய்துட்டேன். செய்தவன் வாழ்க்கையை குழப்பி போடணுன்னு தம்பி என்னோட கதைக்கிறேன். இந்த கால் போய் தம்பி கதைக்கிறேன். என்ன நீங்கள் குழப்பையிலே அது அவைக்கு விளங்கு இல்லை. அப்போ இந்த வீட்டை வரப்படாதுன்னு செய்தவை. இப்போ எங்கள் அப்பா வருத்தமாக கிடக்குதான். நான் வட்டுக்கோட்டையில் இருந்தேன். அந்த கால் பூட்டினா அப்புறம் நான் அங்கே இருக்க கஷ்டமங்களுக்காக அங்கே தண்ணிக்கிறா காசுக்கு தான் பண்ணணும். அங்கே குடிக்கிற தண்ணி கூட. அப்போ நான் இங்கே வந்து அம்மாவோட சண்டை பிடிச்சி தண்ணி என்ன இருக்க விடுங்க. நான் காலையில் அது ஒரு வரை என்னன்னு தாங்குவோம் சண்டை பிடிச்சி தான் இருக்கிறேன். அம்மாவோட வீடு. இப்போ இங்கே யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அம்மாவும் இருக்கிற அப்பா மோசம் போயிட்டாரு. அம்மா இருக்கிற அங்கால ஒரு அறைக்குள்ள நாங்களும் அங்கால புலங்குறீங்க. ஓகே. தண்ணி டாய்லெட் வசதிகள் எல்லாம் இருக்குது. தண்ணி டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. கரண்டு காசு நாங்கள் கட்டையில் இப்போ வெட்டி போட்டாங்க. இப்போ அப்பா ஆண்டு ദിവസം 29 தம்பி கட்ட போகிறாரு. கட்டி போட்டார் காசு இனி வந்து கொழுவாங்க. இப்போ அதுக்காக பெயிண்ட் அடிக்கணும். ஓகே. நாங்கள் வேறு வீடு மேய்த்தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்லை. அம்மாவோட அம்மாவோட நீங்கள் கதைக்கிறீங்க. அம்மாவுக்கு எத்தனை வயது? அம்மாவுக்கு 69 வயசு. 69 வயசாக போச்சு தானே. சரி அம்மா, இப்போ நாங்களும் வந்து பெரிய வசதியான ஆக்களும் இல்லை, பணக்காரரும் இல்லை, எங்களோட வீடியோ பார்க்குறாக்களும் கோடீஸ்வரரும் இல்லை. இருந்தாலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற மாதிரி ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை சேர்ந்து தட்டினா தான் பெருமன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நினைச்சா உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். அப்போ உங்களுக்கு என்ன உதவி நாங்கள் செஞ்சு தரணும்? எனக்கு இவருக்கு ஒரு சைக்கிளும் உண்டு. ஓகே. பல சென்றாலும் பரவாயில்லை. எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டரும் அடுப்பும் உண்டு. கேஸ் சிலிண்டரும் ஒரு அடுப்பும் பண்ணி தரணும். ஓகே. வேறு எங்களுக்கு அண்டாடு நீங்கள் மாதம் உதவி செய்யணும்னா செய்யுங்க. அரிசி சாமான் வண்டி அப்படி எதுவும் உதவி செய்யும். அது செய்யறா செய்யுங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒரு இது ரெண்டும் தான் எனக்கு முக்கியம். அவர் சைக்கிள் இருந்தால் மெல்ல மெல்லமாக ஓரளவு வேலைக்கு போய் வருவேன். எங்களுக்கு தம்பி எங்களுக்கு நகை நட்டு தேவையில்லை. எங்களுக்கு சாப்பாடு முடுக்கொடுப்படி ஆண்டவற்றை விட நான் அப்படி இப்படி வாழ விரும்புவேன். எந்த பெருசருக்கு மேலே நோய் வருத்தம். அப்போ ஏதோ நாங்கள் சமாளிப்போம். சரி அம்மா, கவலைப்படாதீங்க. நீங்கள் அழுகிறத கடவுள் காண்பார் தானே. அதன் மூலமாக தான் எங்களை அனுப்பியிருக்கிறார் வந்து ஒரு அண்ணா மூலமாக. சரி தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாருக்கு கஷ்டம், யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாதுன்னு. அந்த வகையில் உங்களுக்கான உதவிகள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் வந்து நான் சொன்னால் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்டையே கூட அந்த பிளேட்டால் கீறின் அக்காவுக்கு வந்துட்டு உதவி தேவை அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் ஊருப்பட்ட நீங்கள் வந்துட்டு அடிச்சிருந்தீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் வந்து பெருமளவில் வேண்டாம், ஒரு சைக்கிள், ஒரு கேஸ் சிலிண்டர், 2 வந்து அடுப்பு, 7 சொன்னால் ஒரு மாதம் வந்து ஒரு 5000 10,000 பொருட்படுத்திங்க அப்படின்னு சொன்னாலுமே நல்ல பாவம் அவங்க வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்னம்மா? சரி, ஓகே. அதை விட அம்மா வரேன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் நீங்கள் சொல்ல விரும்பல. சரி, ஓகே. ஆனால் அண்ணாவோட ஒரு கொஞ்சம் நேரம் கதை. ஓகே, ரைட், வாங்க அண்ணா. ஓகே. இப்போ நாங்கள் வந்து அம்மாண்ட வரலாறை வந்து கேட்டுட்டோம்ண்ணே. சரிதானே. இப்போ நாங்கள் உங்களோட வரலாறை கொஞ்சம் கேட்போம். சரிதானே. ஏன் சொண்டு கொஞ்சம் கருத்து கிடாக்கு வீடியோ பத்துறீங்க? இல்லை. அப்போ வளமையாக இப்படித்தான், வளமையாக கருப்பு தான், பிறந்ததுலேருந்தே கருப்பு தானே. இல்லை, பிறந்தோடனே இல்லையாச்சும் சிவப்பா தான் வர்றது. உங்களுக்கு பிறப்புலேருந்து கருப்பு இப்படி தான் இருக்குது. சின்ன வயசு போட்டோவும் கிடாக்கு என்னடா இல்லையா அங்கே அம்மா விடாங்க அப்படின்னு அடைக்கணும். அண்ணா என்னென்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, படிப்புகளில் டெலிபதின்னு ஒன்று இருக்குது, அது நான் செஞ்சேன். நான் அதால் எங்களுக்கு வந்து ஒரு மனுஷற்ற சில குணநலங்களை ஓரளவு அதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான். அந்த வகையில் நீங்கள் ஏதோ ஒன்று பத்துறீங்கன்றதை இந்த உள்மனசு சொல்லுது. ஓமோ இல்லையோ? நான் பார்த்துறேன். அது நோமல்லானே. இதில் என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அதை சொன்னா போச்சு. அப்போ என்ன போய் சொன்ன நீங்கள்? இல்லை, அப்படி பக்கம் இதில் கேட்க ஒரு பக்கம் கொண்டு வரும். அது நோமல்.
மைக்கோன் பண்ணிக்கிறது தானே அது பிரச்சனை இல்லை. நான் என்னென்றான்னு என்னில் ஒரு பழக்கம் என்னெண்டா உண்மையை சொல்கிறவங்களுக்கு அவ்வளவும் உதவி செய்வேன். ஒரு பொய் சொன்னாலும் ஒரு சதமும் கூட என்ன செய்ய மாட்டேன், ஒரு சதம் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் உங்களை பார்த்து என்ன சொன்னான், 3ஆம் நம்பர் என்றாலும் முக லட்சணமாகவும் நல்ல ஒரு மனுஷனாகவும் உங்களை பார்க்க தெரியுதுன்னு சொன்னேன். நான் என்ன இல்லை, நான் நல்ல இடத்துல இருந்தேன். பார்த்தீங்களா வருத்தம் வந்தால் எனக்கு இந்த நிலைமை பார்த்தீங்களா, மற்றெல்லாம் கலைஞ்சிட்டு தானே அவரெல்லாம் விட்டு போயிட்டாங்க. யாரு இயக்கம் இயக்கம் அப்படியே வந்து இவாவோட நான் இருக்கிறேன், இவா தான் வச்சு பார்க்குறேன். இவா தான் உங்களை வச்சு பார்க்குறேன். நான் பார்த்து நான் இவா வச்சு இவா இப்போ கடைசியில் என்ன பார்க்குறேன் நிலைமையில மாறித்தான் நடக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. ஓகே சரி. அப்போ உங்களோட முதலாவது வரலாறு எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் முதலாவது கல்யாணம் செஞ்சு 3 பிள்ளைகள் இருக்குது உங்களுக்கு. அப்போக்குள்ள உங்களுக்கு அந்த மனப்பிரச்சனைகள் இருந்ததோ? இல்லை, என்ன தடுப்பு குழந்ததோட அவன் வராங்க விட்டுட்டா. நானும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன். ஆனால் எல்லாரையும் ஒவ்வொரு கூப்பிட்டு உள்ளே கொண்டு வரணும், இருட்டாக இருக்குல்ல. ஆனால் அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை. இப்போ இந்த என்ன கூப்பிட்டு கொண்டு போய் 4 குளிசை தான் போட சொல்லி 4 குளிசை நான் ஏன் சார் சாரிங்க என்ன போடுறா குளிசைன்னு போட சொல்லி 2 தமிழில் சொன்னோம். இங்கே நாங்கள் தமிழ் கேட்பாங்க. அப்போ குளிசை தான் நான் போட்டேன். போட்டு இந்த எல்லாரையும் கிளியர் பண்ணி போட்டு விட்டுட்டு போயிட்டான். போனால் அப்புறம் தான் நாங்கள் பொடிகள் தடுப்பு இந்த பொடிகள் சொன்னாங்க, உனக்கு என்ன செய்தாங்க, நாங்கள் குளிசை வந்தது உங்களுக்கு என்ன செய்தாங்க, நாங்கள் ஊசி கொண்டு போட்டு போகிறான்டா என்ன நடக்க போகுது யாண்டு. இப்போ அவங்கள ஊசி போட்ட அப்புறம் கண்ணெலும் எல்லாம் தாண்டி தலைமயிர்கள் எல்லாம் கொட்டுண்டு ஒரு கேன்சர் நோய் காரணம் மாதிரி நெஞ்செலும் எல்லாம் உள்ளே போய் யாருக்கு அந்த படிகளுக்கு ஆஸ்பத்திரியில் எல்லாத்தையும் கொண்டு தெரிஞ்சு விட்டு ஆஸ்பத்திரியிலும் இல்லாமல் எல்லாமே ஆளை ஒவ்வொண்டா போய் சேர்ந்துட்டாங்க. அதில் கடைசியாக பாட்டு படிக்கிற சாந்தன் அவருக்கும் இந்த நிலைமை தான் செய்தவங்க. கடைசியாக சித்து தான் அவர் தான் அது அரசியல் துறை பொறுப்பாளர். இப்போ தப்பி இருக்கிறேன்னா நீங்கள் மட்டும்தான். அங்கே எல்லோரும் 6 பேர் இருக்கிறோம். இந்த குளிசை பாவிக்கிறாங்க. அவங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. ஊசி அடிக்காடியா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க. ஊசி அடிச்சிருந்தா இதுக்கு உங்களுக்கு விசா தான் விசா வந்திருக்கு. அவங்க குளிசை கூட மாட்டேன்னா அடிச்சு போய் பிரயோஜனப்பட்டு தான் தந்தவங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த குளிசையால் உங்களுக்கு அந்த மனசு குழம்பி போச்சேன்னு. குளிசை அவன் அப்படி தான் செய்தோம். இந்த குளிசையை போட்டால் இருந்தேன் நான் குழம்பி இல்லாமல் நினைக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது, முகங்கள் எல்லாம் அப்படி அத்தைச்சி கண்ணுகள் எல்லாம் சிவத்து ஓடோட மாதிரி கிடக்கும். இருக்க விடாது, இல்லாடி கதறு ஓட தூங்கோட மாதிரி கிடக்கும். அப்படி எல்லாம் செய்யும். என்ன தூங்கணும்னு விளையாட்டாக இல்லாட்டி போக மாட்டோம் ஒரே அடியா ஒரே போக மாட்டான். வேறு தரத்தில் நின்று போட்டு விட்டுட்டு வந்தேன்டா இப்போ வந்து அவங்கள என்னோட காய்க்காங்களோ ஆடாமல் வந்து காய்ப்பாங்க. நான் வந்து என்ற வாழில் இருந்துருவேன். அவங்கள தெரியாமல் கையை வச்சு விட்ருவான், இல்லாடி என்ன தான் செய்து விட்ருவான்டா. அவங்கள ஒன்றும் காய்க்க மாட்டான். அதில் கொஞ்சம் கஷ்டம் தான், பயங்கர கஷ்டம். ஏன்னா நான் போனால் தானே சாப்பிடலாம். அப்படியான நிலப்பாடலாம் இப்போ எங்கள் வாழ்க்கை போய்க்கொண்டு. ஓகே, இப்போ குளிசை பாவிச்சுருக்குறீங்க. குளிசையெல்லாம் கிடக்கும். குளிசை பாவிச்சுருக்குறீங்க. குளிசை பாவிக்காட்டி கொஞ்சம் கரைச்சி நித்திரை வராதுங்க. நித்திரை உள்ள ஐட்டா ஒன்று பார்க்கல, அது ஆக்கள் படத்திரிக்கணும் ஒன்று பார்க்கல, கடந்து வழியால் வாரதும் இந்த உள்ளுக்கு போகிறதும் அப்படியே பெரிய கரைச்சல். குளிசை இல்லாமல் என்னால் இருக்கலாம் ஒரு நிமிஷம். அந்த குளிசை நான் மறந்தாலும் எனக்கு எடுத்து தருவணுமா இனவா எடுத்து தரணும். நீங்க மறந்தா உங்களோட செயற்பாடுல தெரியுமே. ஒரு மருதன் ரேஸ் ஒன்று நடக்கும் வீட்டுக்குள்ள எத்தனை மணி என்னாலும் வளர்ந்துடும். நான் படுக்க மாட்டேன், நித்திர வராது. ரைட் ஓகே. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது என்ன. அப்போ இப்போ உங்களால் வேலை செய்யலுமோ? சில பேரில் போவேன் வேலையை போகாமல் ஒன்றும் செய்யலாத. டைவா முட்டை இல்லாத நான் பண்ண அரிசியை வேண்டி போட்டு சமைக்கணும். டைவே இல்லை, தாயாக்கள் ஒன்றும் தராமல் இல்லை, எங்களோட காய்க்கிறாமல் இல்லை, ஒரு உதவியுமே இல்லை. என்ன விசாரம் தானே மற்ற அந்த அப்படி ஒரு இணைக்கிறேன் படிக்கதே இல்லை. வேறு கல்யாணம் செய்தானே நீ இதை செய்த நீ நாங்கள் அப்படி வேறு பக்கத்தால் பார்த்து கொண்டிருக்க நீ இதை கொண்டு வந்துட்டு அண்ணே விசாரணைண்டான்னு இப்படி இருந்து கதைக்க மாட்டானே என்ன. அப்படியான நிலப்பாட்டில் நான் இருக்கிறேன். உங்களை பார்த்து விசாரணைண்டா அப்போ விசாரணை பார்த்து என்ன சொல்கிறேன். எல்லாரும் ஒதுக்கிட்டு நம்ம சௌகரங்கள் வாரையில் போகிற காய்க்க. உங்களை பார்த்தா கனடா பிரதமர் மயக்கிறார் தெரியுமா, கொஞ்சம் சேவடுத்து விட்டா சரி. காய்க்கிறேல மற்ற இவையும் கதைக்கிறேல. நாங்கள் 2 பேரும் தான், என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் தான். நீங்கள் 2 பேரும் தானே என்ன. ஓகே சரி. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நாங்கள் எனக்கு ஓடுறதுக்கு சைக்கிள் இல்லைங்க. மற்ற இவன் கேஸ் குக்கர் மற்ற கேஸ் எல்லாம் அது அவா கேட்டுட்டா. அது எனக்கு உங்களுக்கு என்ன எனக்கு ஓடுறதுக்கு சைக்கிள் ஒன்று வேணும். மற்ற ஞாபகம் மறதையும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. சின்ன அந்த பர்த்தம் ஒன்று வந்துட்டேன்டா எல்லாம் மறந்துடும். எல்லாம் மறந்து ஒரு சைக்கிள் 3 இடம் கேட்டுட்டீங்க. இதோட மாறி மாறி கதைப்பீங்க 2 பின்னால் இருந்தாவா சொல்கிறா வாத்தியில் பழக்கம் கூடாதா வேண்டேன்னு.
அவள் விரும்பிய கல்யாணம் செஞ்சீங்க நீங்கள்? இந்த நிலப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் பார்க்கணும் துணைக்குன்னு சொன்னாப்பில் நான் இன்னும் கேட்டு போய் திவாசன் நான் அந்த ஹோஸ்டலில் தான் வேலை செய்தாண்டு அப்போ நான் இதான் நிலப்பாடுங்க அதை நேரில் என்ன பார்த்ததில்லை தான் இந்த தம்பியாராங்க. அப்போ நான் இங்கே குழம்பு பிரச்சனைப்பட சொல்லிச்சுன்னா விசரன் குழம்பு கண்டிக்கலாம் நீ கொண்டு திரும்பி அந்த கதையை சொல்லாங்க. எனக்கு நீங்கள் உங்களை விசரன் சொல்லனால அதை பொறுத்து கொண்டு இதில் இருந்து கதைக்கலாம் இல்லை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் பிரச்சனைப்பட்டு இப்போ திவா உடனே ஆட்டோ பிடிச்சி தெல்லிப்படைக்கு அனுப்புவாங்க. தெல்லிப்படைக்கு வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டாங்க. சரி அங்கே 15 நாள் நின்று இந்த நிலைமை சீருக்கு வந்த அப்புறம் நாங்கள் டாக்டர் கொண்டு ஓட்டினோம். சரியா கடும் சிக்கலுக்குள்ளால போய்த்தான் வந்துருக்கேன். அப்போ முந்தியெல்லாம் இப்போ எங்கே வேலத்திலங்களுக்கு போய் கதைகள் விளைச்சா காதுக்கு தான் கடிச்சு விட்ருவீங்களோ? சரி அப்படின்ட்டு இல்லைங்க இந்த வருதமாக கூடுனா கையாடி போட்டு வந்துடுவேன் கிட்ட வராங்க நீங்கள் விடுங்க நான் போகிறேன் போயிட்டு 2 ஓட்டு வந்துடுவீங்க. ஐயனை கொடுக்க விடுங்க 2 ஓட்டு உங்களோட வாட்டில் போய் இந்த வாட்டிலே நான் வந்து சேர்ந்துடுவேன். மற்றது அந்த இப்போ கயிறு போட்டு தூங்குறோன்னு வந்த மாதிரி கேட்பேன் போட்ட மாதிரி அப்படி 2-3 தரம் ட்ரை பண்ணி தான் அவங்க அப்படி இந்த கடைசியாக பார்த்துட்டு இது முத்தாயிர விடையிலான்னு சொல்லி கொண்டு போனவங்க கொண்டே தான் ஆஸ்பத்திரியில் தெரியும். இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் இப்போ என் கயிறுகள் போட்ட மாதிரி அப்படி இந்த வருத்தம் கூடனா அப்படி தாண்டி இப்போ இந்த அம்மா போட்டுட்டு கிட்ட போட்டு திரும்பி வந்துட்டீங்க பயத்தில் இல்லைங்க. அம்மா தம்பியாக எந்த இதுதான் நிலப்பாடு தான் எண்ணீர ஆள் சிலவளாவே சொல்லாமல் சைக்கிளும் எடுக்க நடந்து போயிடுவேன் ரோட்டுக்கு அப்படியான நிலப்பாடு. ஆனால் நான் சொல்லட்டும் உண்டு நான் சொன்னால் தான் உங்களுக்கு முதல்ல எனக்கு ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி கொண்டு. இப்போ எத்தனை மாதம் தெரியும்? எத்தனை மாதம் நடக்குது? 12 மாதத்தையும் சொல்லுங்க அம்மாவுக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லுவேன். பாடம் இல்லை தான் பிரச்சனை. 12 மாதமும் பாடம் இல்லையே? பாடம் இல்லை. தை மாதம் தெரியும் தானே? மாசி மாதம் பங்குனி மாதம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறோம் திருப்பி சொல்கிறீங்க தை சொல்லுங்க. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. திருப்பி சொல்லுங்க பாப்போம். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. பார்த்தீங்களா உங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குன்னு பார்த்தீங்களே. நான் சொல்லி அடுத்த நிமிஷம் 12 மாதத்தில் 9 மாதம் சரியாக சொல்லி போட்டீங்க. இப்போ என்ன மாதம் சொல்லுங்க பார்ப்போம். பங்குனி மாதம் 25ஆம் தேதி இன்றைக்கு. குறைஞ்சது இந்த வருஷம் மார்கழி மாதத்துக்குள்ளே உங்களோட முழு பிரச்சனையும் கிளியர் ஆகும். சரியோ? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் வீட்டை சும்மா இருக்கக்கூடாது. எப்படியாவது வெளுக்கிட்டு வேலைக்கு போகணும். சரிதானே? வேலைக்கு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களோட கதைச்சி பேசி சித்திச்சு பெம்பல் அடித்து உடம்பு கலைச்சி வேலை செய்யணும். சரிதானே? கடைசியாக இப்போ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்கள் நான் இப்போ ஒரு 7 மாதத்துக்கிட்ட வேலை இல்லாமல் நிற்கிறேன். அதுக்கு முதல் வேலை செய்யுது 7 மாதம் வேலை இல்லாமல் நிற்கக்குள்ள அந்த 7 மாதம் நீங்கள் வீட்டை இருந்து தேவையில்லாமல் ஒரே விஷயத்தை போட்டு யோசிக்க போகிறீங்க. யோசிக்க என்ன நடக்க போகணும்னு சொன்னால் உங்களோட மூளை வந்துட்டு குழம்பு போகுது. சரிதானே? அப்போ அதால் நீங்கள் என்ன செய்யணும்டா எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கமாக வச்சு போட்டு வேலைக்கு போங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறாலே நான் வேலையை போகிறது தானுங்க. இந்த வேலையிடம் குறைவு தானே மேசன் வேலைகள் வேலை வந்து குறைவு சைக்கிளும் இல்லை இங்கே போகிறதுக்கு. அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு கூட சைக்கிள் ஒன்று எடுத்து தரோம். சரிதானே? அதை கொண்டு எங்கேயும் விட்டுட்டு வாங்க யாரும் எடுத்துகிட்டு ஓட்டுமே. அப்படி கவனமாக வச்சுருப்பீங்களே. சரி அப்போ நான் சைக்கிள் ஒன்று எடுத்து தரேன். வேலைக்கு போகணும். சரிதானே? புது சைக்கிள் வேணால் பழம் சைக்கிளாக எடுத்து தரேன். ஏன்னா புதுசாக எடுத்து தந்தால் துளைஞ்சாலும் கிணக்கு காசு நட்டம் இல்லை. அதால் பழசாக எடுத்து தரேன். பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்து தரது நல்லா தான் நல்லா வச்சிருக்கலாம். இல்லை எல்லாம் பார்க்குறேன்டா வேறு விஷயம். இனி வேது போனாலும் புதுசில் போனால் என்ன பழசில் போனால் ஓடினா சரி தானே? நீங்களும் கடுமாலாக கிடையாது. புதுசு தான் வேணுமென்று நிற்கிது பார்த்தீங்க. அப்படி இல்லை நீங்கள் எடுக்கிறதா இல்லை எடுத்து நல்லா தான் எடுத்து தருவோம். இடையில ஒரு நாள் நிற்காது காற்று போகாது. ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் சைக்கிள். சரியா? அந்த மாதிரி தான் எடுத்து தருவோம். மற்றது நான் சொல்கிற கேளுங்க. நீங்கள் வடிவா ஆக்களோட கதைச்சி பேசி சித்திக்கணும். சரி தானே? பாட்டு படிப்பீங்களோ? இல்லை கேட்டோன்னே இல்லைன்னு சொல்லி போட்டி பார்த்தீங்களா? பாட்டு படிக்க தெரியாத மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் முருகன் இருக்கானு யோசிச்சு பாருங்க. அப்போ படம் பார்க்குறீங்களோ? டிவியில் நாங்களும் பார்க்குறாங்க. எந்த தாயாக்கம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நாங்கள் அங்கே இருக்க நாங்கள் அப்படி எதெல்லாம் சிபாரிசு பண்ணிடாதானே. இப்போ வந்து தான் டிவி வந்து சும்மா நோமலாக பார்க்குறோம். அங்கே இருக்க ஒன்றும் இல்லை தான். எங்கே இருக்கீங்களா? அவங்களோட இருக்க இயக்கத்தில் இருக்கீங்களே ஒன்றும் இல்லை தானே.
இல்லை இயக்கத்தில் இருக்க ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அந்த படங்கள் தெரியாது, எம்ஜிஆர் தெரியுமே? அது கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பார்த்தது இல்லை. அவையில் நானும் பார்க்கல, படத்துலேயும் பார்க்கல. படத்தில் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் பாட்டுகளையும் தெரியுமே? பழைய பாட்டு எல்லாம் ஞாபகம். ஒரு பாட்டு ஒன்று படிங்க எம்ஜிஆர் பாட்டு ஒன்று சும்மா ஒரு பாட்டு எனக்காண்டி ப்ளீஸ். சைக்கிள் கட்டாயம் எடுத்துருவேன், சைக்கிள் படித்தா எடுத்துருவேன். அவர் படிப்பார். நான் சொல்கிறேனே அந்த ஆள் 7 ஆண்டு ஒன்றுமே இல்லையாப்பா. அண்ணாடா நீ பாட்டு பாட்டி இப்போ அப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அண்ணாடுங்க. ஆனால் எம்ஜிஆர்டி ஆண்டு இல்லை, சிவாஜிൻ്റെ என்ன சரி தான், இல்லாட்டி ஜெமினி கணேசன் என்ன சரி தான், உத்ராவன் என்ன சரி தான், ஆட்டி என்ன சரி தான். பாட்டு ஒன்று வந்தால் சரி. வரப்போ தொண்டை மட்டும் வந்துட்டு. கேட்ட பாட்டுனா அவ்வளோ பெருசாண்டு குறைவு. பெருசாக வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலும் ஓகே தான். பாப்போம். ஆமாம், இவர் அடிக்கடி பாடுற பாட்டு எது? ஒரு பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டுகள் வேண்டாம், நீங்கள் எங்களோட இந்த எம்ஜிஆர் சிவாஜின்ற பாட்டுகள் எது? ஒளிமயமான எதிர்காலம். அது கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் படிங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. தெரியுதா? பாட்டாக படிக்கணும், கதையாக சொல்லக்கூடாது. நான் படித்து காட்ட இன்னொரு சேர்ந்து படிப்பீங்களா? 2 சேர்ந்து படிப்பேன். ஒளிமயமான எதிர்காலம் படிங்க. ஒளிமயமான தியாகம் போல திருப்பியா? ஒளிமயமான எதிர்காலம். இல்லை புள்ள திருப்பியா? ஒளிமயமான எதிர்காலம் படிங்க. ஒளிமயமான எதிர்காலம். ஒளிமயமான அவரது குழப்பம் இல்லோ. திருப்பி ஒளிமயமான எதிர்காலம். ஒளிமயமான எதிர்காலம். ரைட். என் உள்ளத்தில் தெரிகிறது. வெரி குட். என் உடலும் உயிரும் காணும் போது வாழ்க்கை தெரிகிறது. பாத்தியல உங்களோட திறமை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிறீர்கள். பாத்தியல 2 தடவை வரைவன்னா பாட்டு சும்மா அப்படியே அருவி மாரி வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இனி? காலமாக எத்தனை கிளம்புற நீங்கள்? பார்க்கணும் கொள்ளணும் முடுப்போல் கிளம்பிட்டேன். 6 மணிக்கு கிளம்பிடுவீங்க. அப்படி கிளம்பிடுவேன். ஓகே, 6 மணிக்கு கிளம்பிடுவீங்க. அவள் நடப்பா தானே. அப்போ நீங்கள் நீ என்ன செய்யணும்டா, நான் சைக்கிள் எடுத்து தந்தோன்னே நான் எப்போ வந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகணும். சரி தானே? கிழமையில் ஒரு 3 நாள் இருந்தாலும் வேலைக்கு போகணும். மற்றது குடிக்கிற நீங்கள் தானே? மற்ற அறிவு சொல்லுது நீங்கள் குடிக்கிற நீங்கள் இல்லை. நான் அங்கே தடுப்பு கொண்டா அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காப்புதல் பண்ணுறேன். நாங்கள் வெண்ணத்துக்கு இருக்க எனக்கு இந்த இப்போ நான் தடுப்பு கதை கேட்கல. இப்போ அதான் தான் பிடிங்க பெரிய சித்திரவதை செய்து தான் நான் குடிக்க வலிக்கிட்டேன். இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ஒன்றும் குடிக்கல. ரைட். முந்தி நல்ல குடி இல்லை. அங்கே கொண்டு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காலாரியாண்டு தருவாங்க. அவன் நாங்கள் ஒன்றுமே செய்யல. ஆட்டி ஆக்கினே மற்ற பெருவில நுகம் பிடுங்கி அதை கொதிவே தானே இயக்கம் குடிக்கிறதுல தானே எழுதிட்டு நீங்கள் குடிக்க தான் போகணுமென்று பிரச்சனைப்பட்ட அப்புறம் தான் குடிக்க வலிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ படிகள் என்னோட இருந்த படிகள் இல்லாமல் ஒரு குடிகள் கடும் மோசம். நான் அவரை தான் இப்படி இருக்கிறேன். அவங்க உங்களை பார்க்க தெரியுது நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் தெரியுது தானே. உங்களோட முதலாவது மனைவி உங்களுக்கு மனநோயின்னு சொல்லி கலைச்சி விட்டாங்க. சரி, அது போட்டும். ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற மனைவி வந்து ஒரு தங்கமான மனைவி. அவளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். மனம் விட்டு வடிவாக கதைக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்களோட மனைவியோட என்ன கதைக்கிற நீங்கள் சொல்லுங்க. எனக்கு துவைக்கிற உடுப்பில் துவைக்கணும் கொள்ளணும். அது உடுப்பு துவைக்கிறது இல்லைங்க ஒரு கதையா? மற்ற சமைக்க சாப்பாடு மற்ற வந்தது என்ன வீட்டில் இல்லை என்ன வேண்டணும். அதெல்லாம் நோமலான கதை தானே. வேறு கதைக்கணும். என்ன சும்மா ஒரு பெம்பலாக்க முடியல நடந்து ஒரு சர்ச்சுக்கு போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், 4 பேர்கிட்ட வீட்டை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிருந்து பெம்பலாக கதைக்கலாம், ஒரு பாட்டைக்கிட்ட இருந்து பாடலாம். அவ்வளோ விளையாட்டுகள் அவ்வளோ அது செய்யலாம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு தனியே இருந்து கொண்டு உதாலயம் நடந்துச்சு. இதால் ஒரு பலனும் இல்லையே. உங்களுக்கு மாறி வாழ விருப்பமா இல்லாட்டி இப்படியே இருக்க விருப்பமா? இல்லை, நான் வெளியில் போகணும் தானே எங்கே. அப்போ நீங்கள் நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சைக்கிள் எடுத்து தந்த உடனே கிழமையில் 3 நாளைக்கு வேலையே போகணும். சரி தானே?
குளிசை ஒழுங்காக பாவிங்கோ சரிதானே. மற்றது நான் வரைக்குள்ளே கட்டாயம் குளிசை போட்டிருக்கோம் சரிதானே. குளிசை இல்லாமல் இருக்கும். ஓ சரிதானே. இருக்கக்கூடாது. முடிஞ்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போடுவோம். முடிஞ்சது இப்போ வைக்கிஞ்சாலும் வராங்க சரியே சரியே. அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் சரியே. மற்றது நான் வந்து இப்போ அம்மாட்ட காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போவேன். அதில் நீங்கள் ஒரு 5000 வேண்டி கொண்டே குடிங்க. அப்படி செய்ய மாட்டீங்களா? அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுருக்குறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு எல்லாம் விளங்குது. வேறப்பா உங்களுக்கு இந்த விசாரண்ட பார்த்து யார் பாவிக்கிறேன்ட்டு நான் கேட்குறேன். எல்லாரும் அப்படி தானே. ஆனால் நான் சொல்லலையா? கணம் பண்ணி எல்லாரும் நான் அப்படி சொல்லவே இல்லை சரியோ. நான் அப்படி சொல்லவே இல்லையா சரிதானே. அண்ணே இதுவும் ஒரு வருத்தம் அண்ணே. இப்போ உங்களுக்கு காலில் ஒரு புண் வந்தால் மருந்து போடுறோமா இல்லையா? போடுறோமா இல்லையா? என்ன தடிமன் வந்தால் மருந்து. அதே மாதிரி இப்போ மனசில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒரு மருந்து போடுற தப்பு இல்லையே. அதை பார்க்குறவன் அப்படி தான் கதைப்பான் பொறாமையில். நீங்கள் அதை கணக்கெடுக்கணும். நீங்கள் மாறி காட்டணும் சரிதானே. மாறி காட்டணும், வேலை செய்யணும், அவாவை பார்க்கணும், உழைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை நீங்கள் திடமாக வச்சுக்கொள்ளுங்க சரிதானே சரிதானே. நான் சொன்னலாம்லாம் கிட்டோ எத்தனை மாதம் கிடையாது இப்போ சொல்லி காட்டுங்க. 12 மாதத்தையும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி உண்ட காணையில் இடையே ஆவணி புரட்டாசி அர்ப்பீசி கார்த்திகை மார்கழி தை. ரைட் ஓகே சொல்லி நீங்கள் 3ஆம் நம்பர் இல்லை 3ஆம் நம்பர்காரருக்கு வந்துட்டு 50 வயசு பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது சரியா. அது உங்களோட பலனுக்கு 50 வயசு பிறகு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க சரியா. அதனால் மனசை தளர விடாமல் கவனமாக இருங்க சரியா. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் சரியா. இப்போ நான் உங்களுக்கு சைக்கிள் இருக்கிறக்கான காசை நான் வந்து தந்துட்டு போகிறேன். இதை விட வேறு ஏன் சொல்ல விரும்புகிறீங்களா? இனி ஒரு குளப்படி அம்மா குளப்படி ஏம்புற வேறு குளப்படி ஒன்றும் புரியல தானே. நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்கிறா தானே. கவனமாக இருக்கணும் மண்ணு சந்தோஷமாக இருக்கும். என்ன பட்டிவா மேடம் எனக்கு சிரிச்சு காட்டுங்க சத்தமாக ப்ளீஸ். எனக்காண்டிக்கா சிரிச்சு காட்டுங்க இருக்கா. இதே என்ன சிரிப்பு காணா என்ன வட்டி வச்சுட்டீங்க மண்ணம் பிடிச்சிட்டீங்க. அப்படி சிரிங்க ஆமாம் இருக்கா. நீங்கள் சிரிக்க தான் உங்களோட வருத்தம் மாறும் சரியா. யோசிச்சுன்னு தான் மாறும் சரியா சரியா. நான் சொன்னல ஞாபகம் நிற்கும் சரியா. ஓகே ரைட். அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் சரிதானே. அப்போ இவங்களுக்கு தேவையானது வந்து சைக்கிள் உண்டு அம்மா. அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் சரிதானே. மற்ற ஒரு அடுப்பு. என்னென்னா நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சைக்கிள் நான் என்னென்னா இப்போ தற்சமயம் திடீரென்று முடிவெடுத்து வந்தாலும் இந்த பர்ஸுக்குள்ள எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்து நான் அதை தாரணும்மா. எவ்வளோ இருக்குன்னு உண்மையாக சத்தியமாக எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம் பொறுங்குவான். நான் மற்றபடினா பிளான் பண்ணி வரேன். நான் அன்னையோட ஒரு 5 நாள் இருந்தேன்டா நான் மாற்றி போடுவேன் அன்னையை தெரியுமா. கொட்டி கொண்டு போகிறீங்களோ அப்புறம் என்ன யார் கொண்டு தெரியுது. தம்பி அந்த காசு தர 20 வந்தா காணும். அண்ணே நார்மலாக ஒரு சைக்கிள் செகண்ட் ஹேண்டாக இருக்குன்னா அவ்வளோ கிடக்கலாம். இப்போ சைக்கிள் இல்லை தானே. நார்மல் சைக்கிள் இருந்தாலும் நார்மல் சைக்கிள் இருந்தாலும் பில்லை தானே. இந்த எவ்வளோ கிடக்கலாம் நார்மலாக செகண்ட் ஹேண்டா. சரி தானே. அம்மா ஒருக்கா அந்த உங்களை அந்த கூட்டிக்கொண்டு வந்து விட்டு அண்ணான்ற உதவியோட ஒருக்கா பார்த்துக்கிட்டு சைக்கிள் ஒன்று நார்மலாக செகண்ட் ஹேண்ட் ஆடுங்க நீங்களே. நேண்டா இப்போ இவருக்கு புது சைக்கிளை கொடுத்து விட்றதும் அவ்வளோ நல்லது இல்லை தானே. ஏன்னா எடுக்கிறது நல்லா நாங்கள் ஒரு இதாக வச்சுருந்தோம். இல்லை என்னெண்டா எடுக்க மாட்டேன்னா கொண்டு வந்த காசும் கொஞ்சம் இப்படியுமா கிடக்க சரி தானே. அதால் ஆனால் காணும் இது காணும் சரி தானே. அப்படி உங்களை புதுசு அனுப்பணும்னா கொஞ்சம் நாள் போகிறவங்க நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆனால் இந்த இதுக்கு நார்மலாக நல்ல சைக்கிள் எடுக்கலாம்னு இப்போ ஒரு 25,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு நல்ல சைக்கிள் எடுக்கலாம். என்ன இப்போ காசை இவர்கிட்ட கொடுக்கட்டோமோ உங்களுக்கு தருதோ அவர்கிட்ட கொடுக்கட்டே. ஓகே அண்ணன் இதில் எவ்வளோ கிடக்க நீ பாருங்க. அப்போ எவ்வளோடாக்கு 40,000 ரூபாய்க்கு என்ன. ஓகே அப்போ இது வந்து நாங்கள் எப்படி தரேன்னு சொன்னால் மற்றவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யும்போது அதை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தரனாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதுகளை பாவிச்சு ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கணும் சரி தானே. அப்போ இந்த உதவியை உங்களுக்கு தந்தது யாருன்னு சொன்னால்
சுவிஸில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரின்னு சொல்லி ஒரு அம்மா ஒருத்தவங்க தான் வந்து அனுப்பியிருந்தாங்க 40,000 ரூபா கஷ்டப்பட்டவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுங்கன்னு சொல்லி. சரிதானே? அப்போ அம்மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 416. சரிதானே? அப்போ அவங்க அனுப்பின அந்த காசு தான் வந்து நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கேன். சரிதானே? அப்போ யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் என்ன செய்யணுமா உங்களுக்கு நன்றி சொல்லணுமே. அப்போ ஒரு நன்றி சொல்லிவிடுங்கோ. அம்மா சொல்லுங்கம்மா. சரி அண்ணன் சொல்லுங்க ஒரு நன்றி உண்டு. பரமேஸ்வரி அம்மா எங்களுக்கு தந்த உதவிக்கு ஆவணியா நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். நன்றியை நீங்கள் செலுத்தி கொள்வீங்களே. ஓகே சந்தோஷம். அப்போ பரமேஸ்வரி அம்மா உண்மையிலேயே உங்களோட பொறுமைக்கு நானும் நன்றி சொல்கிறேன். உண்மையிலேயே நல்ல ஒரு இடத்துக்கு தான் அந்த காசை நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். சரியான வறுமை கோட்டுக்குள்ளேருந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பணம் வந்து பெருமளவு உதவி செய்யுமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிதானே? சந்தோஷமாக இருக்கணும். என்ன கடைசி எனக்கு ஒரு பாட்டு பாடிக்காத புரியலை எனக்காண்டி ப்ளீஸ். கொஞ்சம் நான் படிக்க அது பிரச்சனை இல்லை. ஒரு பாட்டு. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்திடலாம், ஆனால் வெறுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் வெறுத்திடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? இரண்டு மனம் என்றும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானா, இன்பமும் துன்பமும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானா, உள்ளமல்லும் போதாதே, இரண்டு மனம் வேண்டும். அங்கால கண்களின் தண்டனை காட்சி வழி. அங்கால காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும். நீங்கள் அந்த படிக்கிறதெல்லாம் சரி, ஆனால் அந்த ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அதை ஒருக்கா அடுத்த முறை வரைக்கும் சரி செய்யுங்க. சரிதானே? அப்போ ஒவ்வொரு நாளும் பிடிக்கொழும்பி ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னண்டு குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அந்த மாதிரி சொல்லி காட்டுங்க ஒருக்கா. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் வெறுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் வெறுத்திடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படி வரும். சரி, அந்த மாதிரி இருக்கா கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சில வேளை எனக்கு தெரிஞ்ச அந்த இசைக்குழுக்காரர் இருக்காங்க, கேட்டு நான் அடுத்த முறை 7 மண்டா ஏற்றி விட்றேன், ஏற்றி ஏறி போட்டுறாங்க உங்களுக்குள்ள. சரியே? சரி, அப்போ நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். சரி தானே? இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட காட்சி உங்களுக்கு சந்தோஷம், உங்களோட காட்சி சந்தோஷம். அநேகமாக அந்த கால் பிரச்சனை எங்களுக்கு நீங்கள் பேசுக்கு போகிற மாட்டப்பும் இருக்கா ரெடி பண்ணி வேண்டியதாங்க தான் நான் இதில் வேண்டியதான் தானேம்மா. நீங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று செகண்ட் ஹேண்டாக வாங்கினா அடுப்பு வாங்கலாம். நான் அடுத்த முறை உங்களுக்கு ஹெல்ப் கட்டாயம் வருமாம்மா. சரி தானே? ஒரு 2-3 பேர் இருந்தாலும் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அப்போ நான் உங்களுக்கு அடுத்த முறை உதவி செய்ய வரும்போது நான் கேஸ் சிலிண்டர் அடுப்பு அதெல்லாம் வாங்கி கொண்டு வரேன். மற்ற அம்மாவுக்கு ஒரு குளுக்கோஸ் பட்டியும் பண்ணியிருந்தேன். குரல் கொஞ்சம் வழியில் வேற பஞ்சிப்படுது. தொண்டை அடைச்சி போச்சு. சரி, ஓகே. அப்போ சந்தோஷம் தானே அண்ணே? வாழ்த்துக்களா? இன்னும் வளரணும். 50 வயசுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போதா நான் சொன்ன வழி வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே? சொண்டு கொஞ்சம் கரைப்பாக அடுத்த வரைக்கும் லிப்டி கொண்டு அடிச்சு போட்டுருங்க. சரியே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கடவுள் உங்களோட கூட இருப்பார். சரி தானே? இதுவரை வழி நடத்தின கருத்தர் இனிமேலும் உங்களை வழி நடத்துவார். சரி தானே? வேதத்திலே எழுதியிருக்கம்மா, சோதனை அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. என் வந்து திராணிக்கு மேலால் சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டேன்னு சொல்லி வசனம் இருக்குது தானே? அப்போ அந்த வசனத்தை நீங்கள் இரவும் பகலும் தீயானீங்கோ, கடவுள் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். சரிதானே? உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் சுளைக்கிறார் என்ற பாட்டு இருக்குது தானே? அதை பாடிக்கொண்டே இருங்க. சரிதானே? அண்ட் வந்து அந்த விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அந்த பாட்டு சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஜேசியா அதையும் சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல 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 உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் மாறி சுகமாகும். சரிதானேம்மா? ஓகே சரிதானே ஐயா? ஓகேயா? ரைட் பாரம் போயிட்டேன் பாய். சரியம்மா பாயா? ஓகே.